இப்போ நம்ம ஒரு வெளியூர் போகிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பூஜை செய்யணும். ஆனால் வெளியூர் போகிறோம் ஒரு 10 நாள் 15 நாள், அப்போ என்ன செய்வது? இது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ நம்ம வெளியூர் போகும்போது நம்ம சுவாமி கிட்ட ஒரு கல்கண்டோ திராட்சையோ ஏதோ ஒன்று வெல்லமோ வைத்து மூடிவிட்டு சிறிது தண்ணீர் வச்சு அதையும் மூடிட்டு இறைவன் கிட்ட நாம் இந்த மாதிரி வெளியூர் போகிறோம், எத்தனை நாள் கழித்து நாங்கள் திரும்பி வருவோம், எங்களுக்கு துணியாக இருந்து எல்லாம் நல்லபடியாக செய்து தாங்கன்னு நம்ம வேண்டிக்கிட்டு நாம் போகணும். திருப்பி வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தம் செய்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரி, இறைவனை வணங்குவது எப்படி? எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கு. முதல்ல நம்ம முழு முதல் தெய்வமான விநாயக பெருமான நாம எப்பவுமே நினைக்கணும். அதுக்கப்புறம் நாம நினைக்க வேண்டியது முதல்ல நம்மளுடைய இஷ்ட தெய்வம், அடுத்து நம்ம முன்னோர்கள், அடுத்து நம்ம குலதெய்வம். எந்த இடத்துலையுமே நீங்க எங்க போனாலும் இவர்களை நினைத்து நீங்க வணங்கணும். காலையில் எழுந்திரிச்சு கண் விழிக்கும் போதே அவர்களை நினைச்சு நாம கண் விழிக்கணும். அதே மாதிரி இரவு நம்ம உறங்க போறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி அவர்களை நினைத்து கண் மூடி நாம உறங்கணும். இது நமக்கு நிறைய நன்மைகளை சேர்க்கும். ஏன்னா நம்ம முதல்ல வணங்க வேண்டியதே நம்மளுடைய குலதெய்வம் தான். குலதெய்வத்தை மிஞ்சிய தெய்வம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்பெல்லாம் இறைவனை வழிபடுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க குலதெய்வத்தை நினைக்கணும். அதே மாதிரி உங்க முன்னோர்களை நினைக்கணும், உங்க இஷ்ட தெய்வத்தை நினைக்கணும். இதுதான் எளிய முறையில நம்ம பூஜை செய்வது, எளிய முறையில இறைவனை அடைவது.